வெல்கம் டு ஷாத் வித் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் கோவக்காய் வச்சு கோவக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க சமைக்கலாம். இந்த மாதிரி கிரேவி செய்கிறச்ச கோவக்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பட்டை, ஒரு 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சில்லு தேங்காய், இதெல்லாம் எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சு வறுபட்டு வந்தால் போதும். ஒரு 4-5 முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாத்திரத்தை சூடாக்கிட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோவக்காவை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோவக்காவோட தோல் சுருங்கி கொஞ்சமாக வதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ கோவக்காய் வதக்கின எண்ணெயிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 4 பேருக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணுறதால 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சுருண்டு வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நம்ம நல்ல இந்த மசாலாலாம் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோட வாசனைகள் பச்சை வாசனைலாம் போகி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காவை இது கூட சேர்த்து நல்ல மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம், பட்டை கிராம்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கூடவே விட்டுக்கலாம். கூட விட்டு நல்லா கொதிக்க வச்சு வரும்போது நல்ல கோவக்காய் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். நீங்கள் தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் கிரேவி சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.